இது இப்ப நேரம் எங்க போறது? இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஏரி வந்து பல ஆண்டுகளா இருக்குன்னா ஏரியா தான் இருந்தது. தாமரை பூ எல்லாம் இருக்கும். நம்ம எல்லாம் வந்து வண்டி கழுவாங்க, குடிநீருக்காக தேவையான அளவு இருந்தது. போற காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா குப்பை கொட்ட ஆரம்பிச்சா கடைசியா பார்த்தா அந்த ஏரி இப்ப நம்ம நின்னுறது சென்டர் பாயிண்ட். ஏரிக்குள்ளதான் நிக்கிறோம். சென்டர் பாயிண்ட் அவ்வளவு ஆழமா இருந்த ஏரிக்கு மேல இப்ப நம்ம நின்று இருக்கோம். ஆரம்ப சுகாதார நிலையம் ஒண்ணு இங்க இருக்கு. பெரியவங்களுக்கு சின்னவங்க வரைக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், மெயினான ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. இதை அணைக்கிறது கூட சேர்மன் வந்து முன் வரல. ஏரி என்பது இன்னைக்கு குப்பை கூலங்கள் கொட்டக்கூடிய இடமா மாறிடுச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேலூர் இப்ராஹிம். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வாலாஜாப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட ஏரியில தான் நம்ம நின்று இப்ப பேசிட்டு இருக்கோம். ஏரியில நின்று பேசிட்டு இருக்கோம். நான் சொல்லும் போது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா சுத்தி ஒரே புகை மூட்டமா இருக்கு. இங்க பார்த்தாலும் குப்பை கூலங்களா இருக்கு. அந்த இடத்துக்கு நடுவுல நின்றுகிட்டு நீங்க ஏரியில நின்று பேசுறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு தமிழக மக்கள் கேட்பீங்க. திமுகவுடைய நாசகர் ஆட்சியில ஏரியில குப்பையை கொட்டி கொட்டி இன்றைக்கு ஏரியை முழுமையாக ஒரு குப்பை கூலங்கள் கொட்டக்கூடிய இடமா மாத்தி வச்சிருக்கிறாங்க. நான் நின்று பேசுவதற்கு நேர் பின்னால பார்த்தா ஒரு சுகாதார நிலையம் இருக்கு. அங்கதான் குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் மருத்துவத்திற்காக வராங்க. இங்க இருக்கக்கூடிய புகையெல்லாம் நேரடியாக அங்க போய் நோய் தீர்க்க வரக்கூடியவர்கள் மூக்கில் இருந்து ரத்தம் வடியக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு பார்க்கிறோம். இங்க இருக்கிற இந்த குப்பை கூலங்களை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த 4 மாதத்துல மக்களை திரட்டி இதே வாலாஜாப்பேட்டை நகராட்சி பேருந்து நிலையத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும். ஆனாலும் இங்க இருக்கிற நகராட்சியினுடைய சேர்மன் திமுகவோ அல்லது இங்க இருக்கிற அமைச்சர் ஆர் காந்தியோ கண்டுகொள்ளவே இல்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதற்காக மீண்டும் நகராட்சி ஆணையாளர் செஞ்சு மனு கொடுத்து இந்த கழிவு அகற்றப்படாமல் இருக்கிறதுனால ஏரி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டதுனால இந்த பகுதி முழுக்க தண்ணீர் உப்பு நீராக மாறி போய்விட்டது, குடிநீர் இல்லாம மாறி போயிருச்சு அப்படின்னு நாம திரும்பி சொன்னதுமே சரியா அகற்றோம்னு சொன்னாங்க. பேருக்கு 2 பொக்கலைனை வச்சு இருக்கிற குப்பையை ஒண்ணு சேர்த்தாங்களே தவிர குப்பைகளை அகற்றல். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஆர் காந்தி ஒரு அமைச்சர் என்று சொல்வதற்கே தகுதி இல்லாம மக்களுடைய உயிரை பாதுகாக்காம இருக்கிறாரு என்பதை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமா கொண்டு போகணும் என்பதற்காக மாண்புமிகு எருமை மாட்டுக்கு மனு கொடுக்கும் போராட்டம்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இதே வாலாஜாப்பேட்டையில இந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும். அந்த போராட்டத்திலும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டாங்க. ஊடகங்கள் அது ஒரு செய்தியா மாறியது. தமிழகம் முழுக்க காரி உமிழ்ந்தது. அப்பொழுது கூட அமைச்சர் ஆர் காந்தியோ இங்க வாலாஜாப்பேட்டையில் இருக்கிற நகராட்சி திமுக சேர்மனும் கண்டுகொள்ளவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம், கலெக்ஷன், கமிஷன் இதுலதான் முழுக்க முழுக்க இந்த திமுக ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி அளவில் நீதி கேட்டு நகராட்சியை நோக்கி நடைபயணத்தை நாங்கள் மிகப்பெரிய அளவிற்கு திரட்டி மக்களோடு ஒன்றாக நடக்க போகிறோம். ராணிப்பேட்டை சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த குப்பை கூலங்களை அகற்ற, இந்த தூசி, புகை இது போன்ற நோயை தரக்கூடிய இந்த நகராட்சியினுடைய சேர்மன் திமுகவாக இருக்கட்டும், அமைச்சருடைய இந்த ஆதிக்க போக்கா இருக்கட்டும், அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்களும் இந்த நீதி கேட்டு நடக்கக்கூடிய நடைபயணத்தில் ஒன்று சேர வேண்டும். திமுக என்கிற நாசகர சக்தியை வீழ்த்துவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சி மலருவதற்கு நாம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.